சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 49வது வசனம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? 1 சாமுவேல் 17:49 எடுத்து சத்தமாக ஒருவர் வாசிங்கள் பார்க்கலாம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து என்னதான் கவனியிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் இன்னைக்கு கர்த்தர் அநேக கோலியாத்தை உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் வீழ்த்த அவர் ஆயத்தமா இருக்காரு. நீங்க போய் கோலியாத்தை வீழ்த்திட்டு வர போறீங்க. God has appointed end time for all the Goliath. எல்லா கோலியாத்துக்கும் கர்த்தர் இன்னைக்கு சாவை முன்குறிச்சு வச்சிருக்கார். இன்னைக்கு அந்த சாவை போய் செயல்படுத்த போறது நீங்க தான். கர்த்தர் இறங்கி கல்லை வச்சு அடிக்க போறதல்ல. நீங்களே உங்க ஆவிக்குரிய பலத்தினால எழும்பி போய் அந்த கோலியாத்தை எல்லாம் அடிச்சு வீழ்த்த போறீங்க. இன்னைக்கு அநேக பல கோலியாத்துக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. பாடுங்க பார்க்கலாம். 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, அட விழுந்தானையா கோலியாத்து சத்தப்படி. அடிச்சானையா தாவீது, அட விழுந்தானையா கோலியாத்து சத்தப்படி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில், ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில் விரட்டி அடி, நெத்தி அடி, செத்து அடி, ஆன விரட்டி அடி சத்தி அடி. 5 கல்லு சொல்லுங்க. அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. எல்லாரும் கையை தூக்கி காமிங்க. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். நேற்று கர்த்தர் என் கூட சொன்னாரு, பெரிய பெரிய கோலியாத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் நான் வீழ்த்த ஆயத்தமா இருக்கிறேன். மக்களுடைய கையிலேயே பிசாசு சாவை நான் கொடுக்க போகிறேன். உங்க எதிரியின் சாவு, உங்களுக்கு எதிராக இந்த பிசாசின் சாவு கர்த்தருடைய கையில் அல்ல, உங்க கையில கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறாரு. நானா இருந்தா வேற மாதிரி கையை தட்டி விசில் அடிச்சு கொண்டாடி, எப்பேற்பட்ட கோலியாத்தா இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உங்க கையில ஒப்பு கொடுப்பார். உங்க கரத்துல கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். குடும்பத்துல உள்ள கோலியாத்தா இருக்கலாம், ஆமென். பொண்டாட்டி என்கிற கோலியாத்தா இருக்கலாம், புருஷன் என்கிற கோலியாத்தா இருக்கலாம், பிள்ளை என்கிற கோலியாத்தா இருக்கலாம், மாமி என்கிற கோலியாத்தா இருக்கலாம், மாமனார் என்கிற கோலியாத்தா இருக்கலாம். போடா, தூத்துக்குடி பாஷையில் பட்டர், போடா பட்டர். இன்னைக்கு கடவுள் உன்னை எங்க கையில ஒப்பு கொடுப்பார். எப்பேற்பட்ட ஆவிகளா இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு எங்க கையில ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு கர்த்தர் வெற்றியின் ரகசியத்தை கர்த்தர் நம்ம கூட இன்னைக்கு பேச போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமா ஒரு அல்லேலூயா, நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா, நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு வெற்றியின் ரகசியம் என் ஆவிக்குள்ளே புகுத்தப்படுகிறது. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு வெற்றியின் ரகசியம் என் ஆவிக்குள்ள கர்த்தர் புகுத்துகிறார். God install பண்ணுகிறார். ஆமென். Many people are facing giant like problems. ராட்சதனை போல பிரச்சனைகளை அநேகர் நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரச்சனை எனக்கு ராட்சத பிரச்சனையா இருக்கு, இந்த பொருளாதார பிரச்சனை எனக்கு ராட்சத பிரச்சனையா இருக்குது, இன்னைக்கு என் குடும்பத்தில் போயிட்டு இருக்க பிரச்சனை ராட்சத பிரச்சனை தான். கர்த்தர் சொல்கிறார், அவன் ராட்சதன் தான், ஆனா உனக்குள்ள இருக்கிற நான் அவனை காட்டிலும் பெரியவன். இந்த மெசேஜை எவ்வளவு விசுவாசிச்சு கேட்கீங்களோ, உங்க வீட்டில் போய் இன்னைக்கு 12:05 கால் வைக்கும் போது அந்த கோலியாத் வீழ்த்தப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்நிய கண்களால் அல்ல,
உங்க சொந்த கண்களால் நீங்கள் காண்பீர்கள். வீட்டுக்குள்ள போகும்போது அந்த அடமெண்ட் பிஹேவியர் உங்க அந்த வீட்டுக்குள்ள மாறி இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அந்த அடமெண்ட் மைண்ட் செட் மாறி இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இட்ஸ் ஆல் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நம்ம வாழ்க்கையில பார்க்குற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அது சாதாரணமானதல்ல. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது. ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். There is always something past behind every glory. ஒவ்வொரு மகிமைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கிறது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது, ஒரு 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 ரகசியம் காணப்படுகிறது. கர்த்தர் இன்னைக்கு அந்த ரகசியத்தை இன்னைக்கு உங்களுக்குள்ளே தேவன் கொடுக்க போகிறார். எப்பேற்பட்ட கோலியாத்தா இருந்தாலும் முறியடிக்கப்படும். எப்பேற்பட்ட பலவானா இருந்தாலும் கர்த்தர் முறியடிப்பார். எப்படி கர்த்தர் முறியடிப்பார்? சீக்கிரத்தில் எடுத்து நம்ம வேதத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். விரைவாக எல்லாரும் வசனங்களை எடுங்கள். முதல்ல வாழ்க்கையில் கோலியாத்தை சந்திக்கும் பொழுது, கோலியாத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒவ்வொரு டெவலுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது, ஒவ்வொரு பிசாசுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. இந்த கோலியாத்துடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இவன் எப்படி தெரியுமா இஸ்ரவேலரை டீல் பண்ணிட்டு இருந்தான்? ஒரே நாளில் இஸ்ரவேலரை கொன்று போட்டால் பரவாயில்ல, ஒரே நாளில் சண்டைக்கு வந்துட்டாலும் பரவாயில்ல. இவன் சண்டைக்கும் வரமாட்டான், கொன்னும் போட மாட்டான். ஆனால் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே இஸ்ரவேலருடைய பாளையத்தில் என்ன பண்ணுவான்? அவன் தண்ணி காமிச்சிட்டே இருப்பான். டேய் ஏன்னா என்கிட்ட சண்டைக்கு வாங்க, இன்னைக்கு நான் உங்களை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெய்லி காலையில் ஒரு 3 மணி நேரம் மிரட்டுவான். திரும்ப சாயங்காலம் வீட்டை பார்த்து போயிடுவான். அடுத்த நாள் காலையிலையும் வருவான். டேய் யாராவது சண்டை போட தைரியம் தெம்பு இருக்கா வாங்கடான்னு சொல்லி கூப்பிடுவான். ஒரு 3 மணி நேரம் மிரட்டுவான். திரும்ப வீட்டை பார்த்து போயிடுவான். சொல்ல போனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து செத்து பொழைத்தார்கள். எப்படி பொழைச்சாங்க? இன்னைக்கு சாவு இருக்குமோ, நாளைக்கு சாவு இருக்குமோ, நாளை கழிச்சு செத்துருவோமோ, நாளைக்கு மறுநாள் செத்துருவோமோ, அடுத்த மாதம் செத்து போயிடுவோமோ, வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் மரணத்தை எதிர்நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தாங்க. இன்னைக்குனாலும் பெலிஸ்தியன் நம்ம எல்லாரையும் கொண்டு போட்டுருவான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மைண்ட் செட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. செத்து செத்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், செத்து செத்து விளையாடுவோமா? அப்படிங்கிற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் டெய்லி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? செத்து செத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஒரு ஜாலி. டெய்லி காலை எந்திரிச்ச உடனே கவசம் கிவசம் நெத்தி கித்தில் எல்லாம் மாட்டிட்டு அப்படியே நின்று, என்ன இன்னைக்கு செத்துருவோமா, இன்னைக்கு கூட போட்டுருவேன். போடுடா, இல்லை இன்னைக்கு நான் போட்டுருவோன்னே. போடுடா, இன்னைக்கு நான் உடனே போட்டுருவேன், போடுடா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவான். சரி நான் வீட்டுக்கு போயிட்டு காப்பி குடிச்சிட்டு வரேன், வீட்டுக்கு போயிடுவான். திரும்பி திடீர்னு நிற்பான். இன்றைக்கி நான் அவனை போட்டுருவேன். போடுடா. நிறைய பேர் தூத்துக்குள்ளே அப்படி தான் அலையிறானுங்க. இன்றைக்கி நான் அவனை போட்டுட்டே போடுடா, முதல்ல நீ போடு, அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப போடுவோம். நீ முதல்ல போடுடா, நீ முதல்ல இன்றைக்கி உங்களை தூக்கிடுவோம். சரி சரி தூக்குடா, நாளைக்கு உங்களை தூக்கிடுவோம். அதுக்கப்புறம் பிபி மாத்திரை போட்டு வந்துடட்டுமா, பிபி மாத்திரை போட்டு வந்துடட்டுமா. பார்க்க தான் ஆட்கள் பெரிய பெரிய சைஸ். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க கோலியாத்தை டீல் பண்ண நினைக்கல. நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் அதை டீல் பண்ணாமல் ஓடுவோம். ஆமே கரெக்ட்? இப்போ திடீர்னு போலீஸ் அரெஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா சில ரவுடிலாம் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போய் சரண்டர் ஆகி உள்ளே போயிட்டு ஜாமீன் எடுத்து வெளியே வந்துடுவான், டீல் பண்ணிடுவான் பிரச்சனையை. ஆனால் நான் வாழ்க்கையில் பார்த்த மட்டும் கிறிஸ்தவங்க மாதிரி பிரச்சனைகளை அங்கங்கே உயிரோடு வச்சு அதை டீல் பண்ணாமல் விடுறதுல பக்காவான ஆட்கள்னா பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவங்க. பிரச்சனையை குமிச்சு வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு பிரச்சனை, இங்கே அதை டீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பயம், அதை டீல் பண்ணால் செத்துருவோம். ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நெஞ்சை நிமித்தி டீல் பண்ணிடணும், அவ்வளோதான். 1 2 ஒன்று பார்த்துருன்னு சொல்லி அதை டீல் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு சுகர் இருக்குன்னு சொல்லி, ஆனால் நான் பிளட் டெஸ்ட்டே எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டீங்க? அது எடுத்தா இருக்கும்ல. அட பாவி, 10 நாள் செத்து போயிடுவேடா, செத்து போயிடுவேன். டீல் வித் யுவர் ப்ராப்ளம்ஸ். இட்ஸ் அ சிக்னஸ், டீல் இட். டீல் பண்ணுறதுக்கு ஒரு விதம் இருக்குது. மருத்துவம் ஒரு டீலிங் தான். என்னதான் ஆண்டவர் கோலியாத்தை சாக அடிக்க நினைத்தாலும் அது யார் கையில் கொடுத்து சாக வைத்தார்? தாவீது கையில் கொடுத்தார். ஏன் சும்மா கோலியாத்தை சாகடிச்சிருக்கலாமே? 5 கல்லை பையில வச்சு அந்த கல்லை வச்சு அடிக்க வச்சு நெத்தியில் பட வச்சு அது கீழே உழ வச்சார்.
எந்த யுத்தத்திலையும் ஆண்டவர் டைரக்டாக வரமாட்டார். டோன்ட் பி எ ஃபூலிஷ் பீப்புள். இப்படி நிறைய பேர் வாழ்க்கையில் யுத்தத்தை டீல் பண்ண தெரியாமல் இழந்துருவாங்க. எந்த கர்த்தர் எப்படி ஆகல இருதயத்தை ஒன்று மாற்ற மாட்டா, கூப்பிட்டு வந்து செவுட்டில் 4 அடி தன்னால் மாறுவான். டீல் பண்ணுங்கடா, பிரச்சனையை டீல் பண்ண பழகுங்க. இதை தான் கோலியாத் பண்ணிட்டு நான் டெய்லி வந்து போட்டுருவேன், கொத்திடுவேன். தாவீது பார்த்தான் ஒரு நாள், இல்லை எவ்வளோ நாளில் நீ வந்து கத்திட்டு கிடப்ப, இந்த நான் வாரேன்ல, இந்த வாரேன் அப்படின்னு. டீல் பண்ண ரெடியாக இருக்கிறவங்கள கர்த்தர் பயன்படுத்துவார். நிறைய பேர் டீல் பண்ண மாட்டாங்க, வியாதிகளை டீல் பண்ண மாட்டாங்க, பயந்து சாவாங்க. அது சில பேர் சொல்லிடுவாங்க, இன் ஃபெய்த் கர்த்தர் சுகப்படுத்துவார். கர்த்தர் சுகப்படுத்துவார்னு சொல்லி செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? வேதம் சொல்லுது, வியாதியஸ்தனுக்கு வைத்தியன் தேவை. இயேசு சொல்லியிருக்கிறார், மனுஷனால் கூடாதவெல்லாம் தேவனால கூடும். முட்டாள் மாதிரி யோசிக்க கூடாது. ஆண்டவர் எதை டீல் பண்ணுவார்னா, மனுஷனால முடியாது, மருத்துவர்களை கைவிட்டுட்டாங்க அப்படின்னா அவர் இறங்குவார். ஏங்க ரவுடியே வந்து ரவுடிகிட்ட போய் என்ன ஸ்கூல் டீச்சர் அடிக்காங்கன்னு காப்பாற்றுங்க, நட போடா, இந்த மாதிரி பிரச்சனைகளை என்னை கூப்பிடாதீங்க. எனக்கு தெரியும் நிறைய அட்வொகேட்ஸ் தெரியும். போனோடனே கேட்பாங்க, இதோடைய நெட் ஒர்த் வேல்யூ என்ன? ஒரு 40 crores. சரி, நான் இந்த கேஸை நடத்துகிறேன், இந்த நெட் ஒர்த் எவ்வளோ? 4 lakhs. இது நாங்கள் டீல் பண்ணுறது கிடையாது, இமேஜ் பாதிக்கப்படும். அதே மாதிரி தான் ஆண்டவர், ஹி ஹேஸ் சம் இமேஜ் வேல்யூ. சளி காய்ச்சல் இருமலுக்கெல்லாம் ஆண்டவரே காப்பாற்றும். ஒரு நிலவேம்பு கசாயம் போட்டு குடித்தா சளிவேம்பு காய்ச்சல் சரியாக போய் குடிச்சிட்டு சரியாக. அழகாக ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்படும், ஜனங்கள் அறிவில்லாமையினால் சாகிறார்கள். டீல் பண்ணுங்கப்பா. பிள்ளை ஃபெயில் ஆயிட்டா நான் 12th அடுத்து என்ன பண்ணலாம் டீல் பண்ண. அடுத்து ஒரு ஆண்டவர் வந்து எக்ஸாம் எழுத மாட்டார் யாருக்கும். திரும்ப டியூட்டோரியல் வச்சாரு, படிக்க வை, எக்ஸாம் எழுத வை, ஒரு பிஸ்னஸை ஏற்படுத்து, வழிவாசலை ஏற்படுத்து. இங்கே பிரச்சனையே ஆண்டவர் யாரனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பயன்படுத்தி இருப்பார். தாவீதுன்னு இல்லை, டீல் பண்ண ரெடியாக எவனாவது இருந்தானா கண்டிப்பாக கடவுளை அவனை பயன்படுத்தி இருப்பார். அங்கே டீல் பண்ணுறதுக்கு எவனுக்குமே அங்கே தைரியம் இல்லை. சரி கோலியாத் இன்னைக்கு வருவான், நாளைக்கு போயிடுவான், இன்னைக்கு வரும், இப்படியே ஒப்பேத்தலாம். இன்றைக்கி உங்கள் மைண்ட் செட் மாறணும். எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடக்குது, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்கி, இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே இன்றைக்கி நான் ஜெபிக்க போகிறேன். எந்த ஆவியாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கி ராத்திரி அவைகளை அழித்து ஒரு விடுதலை கொடுப்பீர். கர்த்தர் எனக்கு ஒரு சுகத்தை தருவீர். ஐ எம் கோயிங் டு டீல் வித் மை ப்ராப்ளம்ஸ். ஆண்டவரே வீட்டில் வருகிற பணம் தங்க மாட்டேங்கி, வீட்டில் வருகிற காசு நிற்க மாட்டேங்கி, இது ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தமாக இருக்குது. எவன் செய்வினை வச்சான்னு தெரியல, எவன் பில்லி சுனி வச்சான்னு தெரியல. இப்படியே நான் ஒப்பேத்த போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் ஜெபத்தில் காத்திருக்க போகிறேன், ஆண்டவர் சமூகத்தில் நிற்க போகிறேன். என்கிட்ட எதுவும் குறைகள் இருந்தால் கர்த்தர் என் கூட பேசுங்க, நான் இந்த ப்ராப்ளமை டீல் பண்ணி ரெக்டிஃபை பண்ண விரும்புகிறேன். இந்த மென்டாலிட்டி நமக்கு வேணும். டேவிட் வாஸ் ரெடி டு டீல் வித் த ப்ராப்ளம், ஸோ காட் யூஸ்ட் ஹிம். ஏன் கர்த்தர் தாவீதை எடுத்து பயன்படுத்தினார்னா, அவன் அந்த பிரச்சனையை கையாளுறதுக்கு ஆயத்தமாக இருந்தால் கடவுள் அவனை எடுத்து பயன்படுத்தினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பிரச்சனைகளை கையாளும் பொழுது முதல்ல நமக்குள்ள வர வேண்டிய த ஃபர்ஸ்ட் கான்சியஸ், நமக்குள்ள வர வேண்டிய முதல் சிந்தனை மண்டலங்கள் என்ன தெரியுமா? எடுங்க பார்க்கலாம். இதே புஸ்தகத்தை எடுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17:45 எடுத்து சத்தமாக வாசிங்க. 1 சாமுவேல் 17:45 வாசிங்க. அதற்கு தாவீது, பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். தாவீது சொல்லுகிறார், நானோ இஸ்ரவேலுடைய இராணுவத்தின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே. முதல்ல நம்ம டீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை தெரியுமா? கடவுள் கைவிட போய் தான் பெலிஸ்தீன் வந்துட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடவுள் கைவிட போய் தான் பெலிஸ்தீன் வந்துட்டான். தமிழ்நாடு ஸ்டைலில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. அப்படி தமிழ்நாடு ஸ்டைலு, அது கடவுள் கைவிட போய் தான் இப்படி சோதனை. கடவுள்லாம் யாரையும் கையை விடுறதுக்கும் கையை பிடிக்கிறதுக்கும் அவர் என்ன இது என்ன புரோக்கராக? மாட்டு சந்தையில் என்ன ஆடா விற்காரு? இந்த ஆட்டு சந்தையில் ஆடு விற்கும் போது போர்வை போடுவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? விற்கிறதுக்கு இந்த ஆட்டு சந்தையில் ஆடு விற்கிறதுக்கு 2 அந்த ஆடை கொடுக்குறவன், அந்த ஆடை வாங்குறவன் ஒரு துணி இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த துணியை போர்த்திக்கிடுவாங்க. கையில் துணியை போர்த்துட்டு ஒன்றா நம்பர் சில பேர் மொத்தமாக பிடிச்சிருவான். பிடிக்கிறதுக்கும் கையை விடுறதுக்கும் அவர் நம்முடைய தேவன். மக்கள் ஒரு பிரச்சனைகள் வந்த உடனே யோசிக்கிற ஒரு விஷயம்,
நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, காட் இஸ் அகேன்ஸ்ட் மீ. காட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் யூ. இட்ஸ் சம் ப்ராப்ளம். ஸ்டார்ட் டு டீல் வித் த ப்ராப்ளம். என் பிள்ளை என்னை விட்டு ஓடி போயிட்டா, டோன்ட் வரி. பிள்ளை ஒன்னோட்டு ஓடி போகலாம், கடவுள் ஒன்னோட்டு ஓடி போயிட்டார் என்பது அர்த்தம் அல்ல. கோலியாத்து வந்ததுனால அவ இஸ்ரவேலின் ராணுடைய தேவன் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. இதுதான் பிசாசு உருவாக்குற ஸ்ட்ராட்டஜி. ஒரு சுகவீனம் வந்துட்டா கடவுள் எனக்கு அனுமதிச்சிட்டார், இது அதனுடைய அர்த்தம் அல்ல. ஆண்டவனை டீல் பண்ண ரெடியாக்குறார், டீல் பண்ண ரெடியாக்குறார். உன்னை அதை கையாள கர்த்தர் பக்குவப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல தாவீது சொன்ன ஒரே காரியம், டேய் நீ இவ்வளவு நாள் நிந்திச்சிட்டு இருக்கிற, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிற, நான் எதில் வாரேன்? இஸ்ரவேலின் நீ நிந்தித்த, நீ யாரை அசிங்கப்படுத்தினியோ அந்த தேவனுடைய நாமத்தினால உனக்கு எதிராக நான் வருகிறேன். வைராக்கியம். என்ன வைராக்கியனா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நீ யாரை நிந்தித்தையோ அந்த தேவனுடைய சார்பாக நான் வருகிறேன். I am coming as an ambassador on behalf of my God. தேவன் வருவார் அவன் சொல்லல, நான் வாரேன்டா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் வாரேன்டா. நீங்க சொல்லுங்க, கொலையடி சண்டையில சொல்லுவீங்களா, நான் வந்துட்டேன். நீ மேலே இருக்கவங்கள எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, நான் வாரேன்? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் வாரேன். நீங்கள் உங்கள் ஜெபம் அப்படி தெரியுமா? ஆண்டவரே நீ முன்பதாக சொல்லும், அடியேன்னு ஒரு புழு உனக்கு பின்பதாக வருகிறேன். வேறு வேலை கிடையாது அவருக்கு, உனக்கு முன்னாடி போகிறது உனக்கு பின்னாடி வருது. நீ வைராக்கியம் கொள்ள வேண்டும். போராட்டங்களிலும் உபத்திரங்களிலும் பிரச்சனை நீங்கள் வைராக்கியம் கொண்டு, ஏ பொல்லாத ஆவியே, நீ தொட்டது என்னை அல்ல, உன்னை தொடுகிறவன். ஐயோ நீ என்னை பற்றி நிந்திக்கிறியா, என்னை பற்றி தூஷிக்கிறியா? நீ என்னை பற்றி தூஷிக்கலை, யாரை பற்றி தூசிட்ட? நான் தேவனுடைய பிள்ளை, நீ தேவனை பற்றி தூசிட்ட, உனக்கு எதிராக நான் ஸ்டாண்ட் எடுக்கிறேன். நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தினால் உனக்கு எதிராக நான் வருகிறேன். எத்தனை பேர் கையை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? கையை நல்லா தட்டி, 5 கல்லு கையில, அற்புதம் பையில, அதிசயம்தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் பையில, அதிசயம்தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சனையா தாவீது நெத்தியடி, அட விழுந்தானையா கோலியாத்து சத்தப்படி. சொல்லுங்க பார்க்கலாம். விழுந்தானையா கோலியாத்து சத்தப்படி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில், ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில், மொரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, மொரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? ஒரு வைபோடு வீட்டுக்கு போறீங்க? ஆமென். விட்டுறாதீங்க. நான் 10 கல் தாரேன். அன்னைக்கு தாவீது 5 கல் எடுத்தான்னா நான் எனக்கு 10 கல் தாரேன். எவன் என்னென்ன பிரச்சனை இழுத்தானோ அட்டி இயேசுவின் நாமத்தினால உனக்கு நேரம் அந்த கல் எறிறேன்டா. க்ளோஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த கல்லை பத்தி நம்ம பார்க்க போறோம். புதிய ஏற்பாட்டில் அந்த கல் என்ன, புதிய ஏற்பாட்டில் அந்த 5 கல் என்ன, அதை நம்ம பார்க்க போகிறோம். சரி சீக்கிரம் நம்ம கடந்து செல்லலாம். அந்த வைராக்கியம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். போராட்டங்கள் வரும்போது பிசாசுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுளுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுப்போம். எதுக்கு நான் சர்ச்சுக்கு போய் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது? நீ பிசாசுக்கு எதிராக நிற்கல மகளே, யாருக்கு எதிராக நிற்க? இதை தான் பிசாசுடைய ட்விஸ்டே. நான்லாம் ஒழுங்காக அந்த அசமமாக கொடுப்பேன், எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம்? நீ பிசாசுக்கு எதுக்க சொன்னால் யாரை எய்த்துட்டு நிற்க? இப்போ தேவனை எய்த்துட்டு நிற்க. இதுதான் பிசாசு கொடுக்குற மாய தந்திரம். நான் தான் தினமும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேனே, ஏன் எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை? மகளே, நீ பிசாசுக்கு எதிராக ஆண்டவர் நிற்க சொன்னால் நீ யாருக்கு எதிராக நின்றுட்டுருக்க? இப்போ தேவனுக்கு எதிராக நின்றுட்டுருக்க. தேவனை எய்த்து நம்ம வாழ முடியுமா? ஆனால் நீங்கள் எய்த்து நிற்கிங்க. அவன் தேவனை நோக்கிலாம் அவன் புலம்பலை. ஏன் ஆண்டவரே கோலியாத்தை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க, ஏன் பெலிஸ்து நான் அப்படிலாம் கேட்கல. டேய், நீ நிந்திச்ச தேவனுடைய நாமத்தினால உனக்கு எதிராக நான் வாரேன்.
I'm coming against you, taking a stand against you. I'm going to deal with you, Goliath. கர்த்தர் பார்த்தாரு, எனக்கு டீல் பண்றவன் தான் தேவை, இவனை வச்சு இந்த காரியத்தை நான் ஜெயமா நான் முடிக்க போறேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க, சத்தமா கையை தட்டி நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க, நல்ல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே, என் போராட்டங்கள் இன்னைக்கு முடிவுக்கு வருகிறது. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் வியாதி இன்னைக்கு முடிவுக்கு வருகிறது. என் குடும்பத்தில் போய் கொண்டிருக்க சாபங்களை நான் டீல் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு ரன் பிஃபோர் த ப்ராப்ளம். ஐ எம் கோயிங் டு ரன் பிஹைண்ட் த ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைக்கு முன்னாடி ஓட விரும்பல, பிரச்சனைக்கு பின்னாடி ஓடி போய் நான் அழித்து நிர்மூலமாக்க போகிறேன். இன்னைக்கு உங்கள் சரீரத்தில் பொல்லாத வியாதிகள் இருக்கலாம். கோ அண்ட் டீல் வித் யுவர் சிக்னஸ். உங்கள் ஃபேமிலியில் பெரிய பிரச்சனை இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், சிங்கிள் தாவீது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், சிங்கிள் தாவீது. எனக்கு ஒரு ரகசியம், தாவீது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அவன் என்ன பண்ணான், கரடியை கிழிச்சான். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அவன் சிங்கத்தை கிழிச்சான். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கோலியாத்தை அடித்தான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண மாதிரி இல்லை. என்ன அர்த்தம்னா, மொத்த சிங்கம், மொத்த கரடி, மொத்த கோலியாத்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு. ஏன் வெளிப்பாடெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. நான் பார்த்தேன் பைபிளில் நல்லா இவனை பற்றி வாசிக்கும்போது, இவன் என்ன இவ்வளவு நல்லா வேகமாக இருக்கிறது காரணம் என்ன? பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் பேச்சுலர் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜி. அதுக்கப்புறம் அவள் கிழிச்ச கிளியில இவன் வீட்டில் படுத்துருவான் போல போர்வையை போட்டு. அதுக்கப்புறம் அவன் எங்கேயும் அவன் எதையும் கிழிக்க வந்த மாதிரி தெரியல. என்னன்னா, அந்த வாலிப வயசுலலாம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அந்த கிழட்டு வயசில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சக்கையாக போன உலகத்துக்கு உழைச்சி உலகத்துக்கு ஓடி கரும்புச்சார மிஷினில் சக்கையாக ஆனதுக்கப்புறம், பாஸ்டர் சர்ச்சில் ஏதாவது ஊழியம் தாரீங்களா? ஆண்டவர் பார்ப்பார். டேய், கை கால் நடுங்கிற வயசில் வந்து நின்று நான் கோலியாத்தை எதிர்க்கவானா சிங்கத்தை எதிர்க்கவான்னு கேட்டேன். நான் உன்னை வச்சு நான் என்ன தாண்டாவை பண்ண முடியும்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கெல்லாம் நான் ஊழியத்தில் நிற்கிறேன்னா அதெல்லாம் ஒரு கவனன்ட், தேவன் என் மேலே வச்ச ஒரு உடன்படிக்கை. வாலிப பிரயாத்தில் இளம் வயசில் தேவனுக்காக ஒப்பு கொடுத்தேன். இளம் வயசில் பாடுகளை சுமக்க ஒப்பு கொடுத்தேன். இளம் வயசில் நிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தேன். இளம் வயசில் அவமானங்கள் ஒப்பு கொடுத்தேன். இளம் வயசில் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மகிமையை பார்க்குறீங்க. என்னையா இவர் சோம்பலன்னு சொன்னார், வெளியே வந்தார், இப்போ ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு, ஹாப்பியாக இருக்கார், இவ்வளோ ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆண்டவருக்காக இளம் பிரயாத்திலே, அதான் சொல்கிறேன், உடம்புல பேலன்ஸ், சரீரம், உலகத்தை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் நீங்கள் தேவனுக்காக உலகத்தை வெறுத்து நீங்கள் பின்னாடி ஓடினீங்கன்னா உங்களுக்கு முடியாத காலங்கள் என்று வரும்போது கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் முடித்து கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை பாஸ்டர், 45 வயசில் தான் ரட்சிக்கப்பட்டேன், அப்போ தான் தருணம் கிடச்சது, நான் என்ன பண்ணேன்? இப்போமாவது கொஞ்சம் பலன் இருக்கையில் அவர் நாமத்தை மறுதளிக்காமல் கர்த்தருக்காக ஓடு. 45 வயசில் என்ன பலன் இருக்கோ அப்போ ஓடு. 60 வயசுக்கு ஆனதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே வேண்டான்னு சொல்லிடுது, போயா வெளியே அப்படின்னு. இந்த வயசில் வந்து பாஸ்டர் சிங்கத்தை பிடிக்கவா கரடியை பிடிக்கவா எனக்கே பயமாக இருக்கும். ஐயோ, இவர் 4 ஸ்டெப்பு வேகமாக நடந்தாலே கீழே விழுந்துருவார். இவரை இந்த வயசில் நம்ம என்ன பண்ண? பலன் இருக்கிற காலத்தில் கர்த்தருக்காக ஓடணும். சும்மா தாவீது அவன் வந்து அவன் வயசானதுக்கப்புறம் அர்ப்பணித்தேன் அப்படின்னு வந்து நான் நிற்கலை. எல்லா வல்லமையான ஊழியக்காரங்களை எடுத்து பாருங்கள். மோகன் சிலாசஸ் பிரதர் எடுத்து பாருங்கள், டாக்டர் பால் தினகரன் எடுத்து பாருங்கள், பிரதர் டிஎஸ்ஐயை எடுத்து பாருங்கள், டாப் லெவலில் பில்லி கிரகாமை எடுத்துக்கோங்க, ரெய்னாட் போங்கி எடுத்துக்கோங்க, பல சர்வதேச ஊழியக்காரர்கள் எடுத்துக்கோங்க. எவ்ரி ஒன் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற எல்லாமே எவ்ரி ஒன் அட்மிட்டட் தியர் லைஃப் இன் தியர் யங் ஸ்டேஜ். வாலிப பிரயத்தன வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஷைன் பண்ணணும்னு ஆசை இருக்குது, அப்படி பண்ணணும்னு ஆசை இருக்குது. பலன் இருக்கும்போது வா தேவனுக்காக. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, டைம் பாஸுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு சர்ச்சில் வந்து பாஸ்டர் ஏதாவது ஊழியர் இருக்கானா? நீ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நான் கிடச்சேனா? டைம் பாஸ் பண்ணுறதுக்காக கர்த்தரை நம்ம தேடலை, பலன் இருக்கணும். இப்போ எத்தனை பேருக்கு அந்த பலன் இருக்குன்னு சொல்கிறீங்க? கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். இந்த பலன் இருக்கும் போதே கர்த்தருக்காக ஓடணும். எத்தனை பேர் கையை தட்டி அலையில சொல்ல விரும்புறீங்க? ஸோ வைராக்கியம், போராட்டங்கள் வரும்போது என்ன வைராக்கியம் வரணும்? உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை அப்படின்னு யோசிச்சுட்டு வந்த எல்லா பிரச்சனையும் என்னையை தொடலை. யாரை தொட்டிருக்கு?
தேவனை தொற்றுக்கு. தேவன் சார்பில் நான் போய் நிற்கிறேன். ஐ எம் கோயிங் டு டீல் மை ப்ராப்ளம்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் காட். அவர் செய்ய வேண்டிய இடத்துல நான் போய் நிற்க போகிறேன். கர்த்தர் எனக்கு பின்னணியிலிருந்து எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்ல விரும்புகிறீங்க? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. போராட்டங்களில் அடுத்த ரகசியம், போராட்டங்களை வெற்றி பெறுவதற்கு அடுத்த ரகசியம் 1 சாமுவேல் புஸ்தகம் 17, 45, 46, 47. அடுத்த ரகசியம் தாவீது கையாளுற யுக்திகள். அந்த போராட்டமான நேரங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? 1 சாமுவேல் 17, 45, 46, 47. சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தின் இடத்தில் வருகிறாய். நானும் நிந்தித்த இஸ்ரவேலின் ஆணவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நல்லா கவனிங்க. இட்ஸ் அ ஃபெய்த் கன்ஃபெஷன், விசுவாச அறிக்கை. கர்த்தர் ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்லி தாவீதுட்ட பேசலை. எந்த தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த யுத்தத்தில் நீ ஜெயிப்பேன்னு கர்த்தர் சொல்லலை. ஆனால் இவன் ஃபெய்த் டிக்ளரேஷன் பண்ணுகிறான், விசுவாச அறிக்கை. கர்த்தர் என்ன கொண்டு என்ன செய்ய போறாரு. ஆமென். அதை நீங்கள் உங்கள் வாயினால் டெய்லி அறிக்கை செய்யணும். கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார், என்ன பண்ண போகிறார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கொண்டு என்ன பண்ண போகிறாரு, உங்கள் ஹஸ்பண்டை கொண்டு என்ன பண்ண போகிறான்னு சொல்லி ஃபெய்த் டிக்ளரேஷன். தாவீது விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். அர்த்தமாக வாசிங்க. கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து வாசிங்க. நான் உன்னை கொன்று. பாருங்க, அவன் தலை சைஸ் கூட இருக்க மாட்டான். இவன் பேசுகிற பேச்சை பாருங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தார்னா விசுவாச வார்த்தை வெளியே வரும். பரிசுத்த ஆவியினர்னா அவிசுவாசமான வார்த்தைகள் நிச்சயம் வரும். அவன் சொல்லுகிறான், நான் உன்னை கொன்று. வாசிங்க. உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாத்திலையும் தேவனை மகிமைப்படுத்துறான். வசனத்தில் சொல்லுகிறான், நிந்தித்த தேவனுடைய நாமத்தினால உன்னிடத்தில் வருகிறேன். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், தேவன் ஒருவர் உண்டென்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க. உங்களுடைய நோக்கம், ஒரு காரியத்தில் நீங்கள் ஜெயிப்பதின் நோக்கம் தேவ நாம மகிமைப்படுவதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை தேவ நாம மகிமைப்படுவதாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு போராட்டங்கள் வரும்போது நமக்குள்ள வெற்றிகள் வரும்போது நமக்குள்ள ஒரு மேன்மை வரும். தொங்க விட்டுட்டோம்ல, அடிச்சு தோசம் பண்ணிட்டோம்ல, ஆச்சா பூச்சா இல்லை, அமைதியாரப்பா. தாவீது சொல்லுகிறான், இந்த போராட்டத்தில் ஜெயிப்பதின் ரகசியமே தேவன் ஒருவர் இந்த பூமியில் உண்டு என்று ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உங்களுக்கு கல்யாணம் நடப்பதின் மூலம் உலகத்தின் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் தேவன் ஒருத்தர் இருக்கிறார். வாழ வைக்கும் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உன் பிஸ்னஸ் உயர்த்தப்படுவதனால ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என்ன அறிந்து கொள்வார்கள்? தேவன் ஒருத்தர், வாழ வைக்கும் தேவன் ஒருத்தர் இந்த பூமியில இருக்கிறார் என்பதை ஜனங்கள் எல்லாரும் நிச்சயமாகவே அறிந்து கொள்வார்கள். விசுவாச அறிக்கை. போராட்டங்களை விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் தான் ஃபியூல். உங்கள் பிரச்சனைகளை போராட்டங்களை ஜெயித்து தாண்டி வருவதற்கு ஃபெய்த் இஸ் த ஃபியூல். ஃபெய்த்து தான் ஃபியூல், ஃபெய்த்து தான் ஃபியூல், ஃபெய்த்து தான் ஃபியூல். விசுவாசம் தான் அது எனர்ஜி, விசுவாசம் தான் பெட்ரோல், விசுவாசம் தான் டீசல், விசுவாசம் தான் கரண்ட்டு. அந்த விசுவாசத்தை நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும், மனசில் வச்சிருக்க கூடாது. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? நான்லாம் ஒவ்வொரு தடையும் நெருக்கங்கள் வரும்போது, பண நெருக்கங்களாக வரும்போது சொல்வேன், ஆண்டவர் இன்னைக்கு என் தேவைகளை சந்திப்பார், ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார். என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அது தேவை இருக்குது, இது தேவை இருக்குது, அப்படி இருக்குது, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளவு காரியங்கள் இருக்குது, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே கர்த்தர் நிச்சயம் செய்வார். எனக்கு தீர்க்க தரிசனமாலாம் சொல்லலைன்னா விசுவாசத்தில் சொல்கிறேன். நீங்கள் தீர்க்க தரிசனத்துக்கே டச்சுக்கே போகவே வேண்டாம். நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கை செஞ்சாலே கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் வாழ்ந்திருப்பேன். ஆமாம், சொல்கிறதுலே தெரியுது. கண்டிப்பாக வாழ்ந்துட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க. வாழ போகிறவன் இப்படியா சொல்லுவான்? நல்லா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லணும். விசுவாச அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். நான் வாழ்ந்திருப்பேன். வாயத்தர், நான் வாழ்ந்திருப்பேன், சுகமாக இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன். கர்த்தரை மேன்மையாக வைப்பார், கர்த்தரை ராஜாத்தி மாதிரி வைப்பார். என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் குடும்பம் சமாதானமாக இருக்கும். நான் பூரண ஆயுசு உள்ளவனாக இருப்பேன்.
கர்த்தர் எனக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை தருவார். நான் பூமியில உயர்ந்திருப்பேன். என் யுத்தங்களை கர்த்தர் முடித்து கொடுப்பார். விசுவாசம். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? டெய்லி காலையில ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே விசுவாச அறிக்கை செய்யணும். சங்கீதம் 23 திறந்து அது விசுவாச அறிக்கை. டெய்லி காலையில உங்க வீட்டுக்குள்ள இருக்க அட்மாஸ்பியர் அந்த சவுண்டை கேட்கணும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க. இது வந்து சண்டே கிளாஸ்ல சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறாரு. பொல்லாத ஆவிகளே சத்தமா கேட்டுக்கோ, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நீ தரித்திரம் அடைய வைக்க நினைக்கிற பொல்லாத மனுஷிக ஆவியே, ஏவல் ஆவியே, பில்லிசுனி ஆவியே, அவர் எனக்கு சொல்லியிருக்காரு, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து faith confession before the devils and evil spirit will brings you miracle. பிசாசுகளுக்கு முன்பதாக விசுவாச அறிக்கை செய்வது மிகுந்த வல்லமை வாய்ந்தது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியில் பாதையில் நடத்தி நித்தமும் என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். விசுவாச அறிக்கை டெய்லி காலையில் எந்திக்கும் போது வாயை திறந்து ஒரு வல்லமையான தேவ மனுஷன் அடிக்கடி என்ற ரகசியமாக என்ற சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு சீக்ரெட், தம்பி நல்ல பைபிளை வாசித்து பைபிள் வசனங்களை வாயை திறந்து அறிக்கை செய்யணும் அப்படின்னு. பைபிள் வசனங்களை நல்லா வாசித்து வாயை திறந்து அறிக்கை செய்யணுமா அவைகளை. கர்த்தர் எனக்கு கேடகமும் அடைக்கலமும் பலனுமானவர் அப்படின்னு வசனத்தை வாசிக்கிங்கன்னா அதை வாசிக்கிறது நம்முடைய குறிக்கோள் அல்ல, அதுலேருந்து ஏதாவது நமக்கு கிடைக்கணும், அதான் நம்முடைய குறிக்கோள். Reading is not a matter. You should get something from the word of God. Getting, you are on the receiving mode. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற மோடில் இருக்கீங்க. ஆவியில் ரிசீவிங் மோடு இல்லாத பைபிள் வேஸ்ட்டுங்க. அரசியல் தலைவர்களுக்கு பைபிள் தெரியும், அண்ணனுக்கு தெரியும், பைபிள் ஃபுல்லாக தெரியும், அதை வச்சு தான் விமர்சனம் பண்ணுறாரு. இவனுங்க ஏதோ அப்பத்தை பிக்கானுங்க, கிளிக்கானுங்க, கொடுக்கானுங்க, சாப்பிட்டு இவனுங்களும் போகிறானுங்கன்னு. இது உண்மையிலே பாரம்பரியமாக தான் நடந்துட்டுருக்கு. என்ன செய்கிறோன்னு கூட தெரியாது. 8 வயசு பிள்ளைக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து அதுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. அந்த பிள்ளைக்கு போய் அப்பத்தை ரசத்தையும் கொடுத்தோம்னா, ஞானஸ்நானம் என்பதே ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற ஸ்நானம். அது ஞானஸ்நானத்திலேயே டெஃபினிஷன் இருக்குது. ஞானம் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறதா ஞானஸ்நானம். எது சரி, எது தவறு, எது குடும்ப வாழ்க்கை, எது குடும்பத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, அப்படி வாட் இஸ் ஹோலினஸ், வாட் இஸ் எல்லா கலிசட கன்றாவி எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் இதுதான் சத்தியம், இதுதான் தேவனுடைய நீதி அப்படின்னு சொல்லி. எங்கேயாவது இப்படி கிளாஸ் எடுக்காங்களா? எடுக்க மாட்டாங்க. ஸோ ஏன் நம்ம தேவனுக்குள்ளே ஏன் ஒரு ஈர்ப்பு, தேவனுக்குள்ளே அஸ்திபாரம் வர போதுன்னா, வசனத்தை எல்லாம் சும்மா பேச்சு போட்டி படிக்கிற மாதிரி காலையில் அவசரமாக இருந்துச்சு பைபிளை திருப்பி ஏதாயிலும் அதிகாரம் வாசிக்காத பைபிளை தயவு செஞ்சு வாசிக்காத. வீடு வேலைக்கு போ, நல்ல வேலையை பார்த்துட்டு வா, நைட்டு 10 மணிக்கு அப்புறம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக வாசி. இட்ஸ் நாட் அ ஜோக். ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து நோட்டு புக்கு போட்டு எழுதுவாங்க தெரியுமா, டே நைட்டு அந்த மாதிரி. அதெல்லாம் இது என்னங்க இது ஆவியின் மார்க்கம். ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப். இட்ஸ் ஆல்வேஸ் டீல்ஸ் வித் ஸ்பிரிட். அதனால தான் நிறைய பேருக்கு வசனம் தெரிஞ்சும் அவர்களால் பாவத்தை விட்டு வெளியே வர முடியல. பைபிள் தெரிஞ்சும் அந்த தேவனுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியலை. அதுக்கு ஏன் அப்படின்னா ரிசீவிங் மோடில் பைபிளை வாசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் என் கூட என்ன பேசுவார் அப்படிங்கிற மனநிலையில் வாசிப்பது கிடையாது. அம்மா அப்பா கட்டாயத்தில் வாசிக்கிறது, அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி வாசிக்கிறது, வேகமாக வாசிப்பது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு இடைப்படுகிறார். பி ஆன் ரிசீவிங் மோட் when you read the Bible. ஆண்டவர் வேதாகமத்தை வாசிக்கும் போது ரிசீவிங் மோடில் இருக்கணும். என்ன கிடைக்கும் நமக்கு இன்னைக்கு? ஆண்டவர் நீங்க என்ன பேசுவார்? எத்தனை பேர் கூட கர்த்தர் நீங்க வசனம் மூலம் காலையில் பேசினா, ஐயோ பாஸ்டர் எந்திரிச்சதே 9:30, ஐயோ அதுக்கப்புறம் நேராக பாத்ரூம் போய் சோப்பு இல்லைன்னு சொல்லி சோப்பு கடைக்கு போய் சோப்பை வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு பதிலாக ரின்னை போட்டு. சில பேர் திடீர்னு காலையில் பார்த்தா பயமாக இருக்கும். அவ்வளோ வெள்ளைன்னு இருப்பான். என்ன சோப்பு போடுறான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பளிச்சிடும் என்மை மாதிரி மூஞ்செல்லாம் அப்படி பல இருக்கும். அப்படி பக்கம் சுண்ணாம்பு அடித்த மாதிரி இருக்கும். என்ன சோப்புன்னு எனக்கும் சொன்னீங்கன்னா நானும் அப்பப்போ போடுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தாவீது தான் வாழ்க்கையில் தேவனை உட்கிரகித்து வைத்திருந்தான். கடவுளை தன் மனசுக்குள்ள கூட வைக்கல,
தன் உணர்வுகளோடு உட்கிரகித்து வைத்திருந்தான். தன் உணர்வோடு தேவனை கலந்து வச்சிருந்தான். எதை தொட்டாலும் தேவன். யுத்தத்துக்கு போனா தேவன் என் கண்மலை. பத்சேபாள் இடத்தில் பாவத்தில் விழுந்த போதும் கூட என் தேவனே எனக்கு இறங்கும். எங்கேயும் போல தேவனை, அவனுக்கு என்ன நடந்தாலும் அவனுக்கு சொல்யூஷன் தேவனா வச்சிருந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு தாவீதை இருதயத்துக்கு. உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் பாவம் செஞ்சாலும் சரி, நான் பாவம் செய்யாட்டியும் சரி, நான் பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் பரிசுத்தமாக வாழாட்டியும் சரி, நான் எப்படி இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் எனக்கு சொல்யூஷன் தேவன் தான். இந்த மைண்ட் செட்டை வந்துட்டீங்கன்னா நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. தாவீது தான் வாழ்க்கையில விசுவாச அறிக்கை செய்கிறான். 49 வசனம் சொல்லுகிறது. அவன் அடுத்த விசுவாச அறிக்கையை பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு தன் கையை அடப்பையிலே போட்டு விசுவாச செயல், விசுவாச அறிக்கை அல்ல, விசுவாச செயல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். டெவலப் பண்ணுகிறான், ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி டெவலப் பண்றான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாச அறிக்கை விசுவாச செயலா மாறுது. பக்கத்தில் பார்த்து சத்தமா சொல்லுங்க. விசுவாச அறிக்கை விசுவாச செயலா மாறுது. என்ன பண்றான்? வாசிங்க பார்க்கலாம். தன் கையை அடப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனியிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். எவ்வளவு சிம்பிளா முடிக்கிறார் கர்த்தர். பல நாள் பிரச்சனையை எவ்வளவு சிம்பிளா ஆண்டவர் முடிக்கிறார் பாருங்க. பல நாள் பிரச்சனை, வருஷ கணக்கான பிரச்சனை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருஷ கணக்காக ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்களா? வருடங்களாக ஒரு தீராத ஒரு வியாதியில் இருக்கிறீங்களா? வருட கணக்காக குடும்பத்தில் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? இயர் பை இயர்ஸ் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ல உங்க ஹஸ்பண்ட் இருக்காரா? ஒரு தவறான உறவுல இருக்காரா? இல்ல வருஷம் கடந்து போன பிரச்சனையா இருக்கா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் கடந்து போன எல்லா பிரச்சனையும் நான் என்னுடைய வல்லமையினால் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் அவைகளை தேவ பலத்தினால உன் கை மூலமாவே கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே? கர்த்தர் நிச்சயம் செய்வார். விசுவாச செயல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாச செயல் ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு இருந்தது ஒரு பீரியட். இப்போ அடுத்த ஆண்டவர் செய்வார்னு எதை விசுவாசிச்சியோ அதை அடைவதற்கு முயற்சி செய்கிற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எதை உனக்கு செய்வார்னு நினைச்சியோ, எதை செய்வார்னு விசுவாசிச்சியோ அதை அடைவதற்கு முயற்சி செய்யணும். ஆமென் அல்லேலூயா. சிஸ்டர் சொன்னாங்க, ஆண்டு அழகாக எங்கள் வீட்டு பெயிண்டெல்லாம் நடத்தி கொடுத்தாருன்னு. அதுக்குன்னு சிஸ்டர் காசு பெயிண்டருக்கு கொடுக்காம இருந்தால் பெயிண்டர் என்ன பண்ணியிருப்பார்? ஆண்டவர் அடிப்பார்னு போயிட்டே இருந்திருப்பார். விசுவாச செயல். சுகவீனமா மருத்துவர் போய் பார்க்கீங்களா? இட்ஸ் a faith of fact. நல்லாகணும்னு நினைக்கல, கர்த்தர் நல்லா வைப்பார் நினைக்கல, அதுக்கு முயற்சி எடுக்கல. விசுவாச செயல். faith differs. ஆண்டவர் உன் பிள்ளை நல்லா 100% மார்க் படிக்க நினைக்கிறியா? அப்போ இருக்கிறதுல பெஸ்ட்டான டியூஷன் சென்டரில் போய் உன் பிள்ளையை சேர்க்கணும். அது விசுவாச செயல். என் பிள்ளை படிக்கவே மாட்டான், புக்கே திறக்க மாட்டான், என் பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவார்னா எங்கே கூடி உயர்த்துவார்? காம்பவுண்ட் சோர் மேலே தான் உயர்த்துவார். ஃபெயில் ஆகி எங்கேயா காம்பவுண்ட் சோரில் ஏறி உட்காந்து ஜாலி பண்ணிட்டு இருப்பான். காம்பவுண்ட் சோரில் தான் உயரமான சிகரங்களில் கர்த்தர் என் பிள்ளையை. நீங்கள் அடுத்த சாட்சி சொல்லும், கர்த்தர் என் பையன் ஃபெயில் அடைந்தாலும் இப்பொழுது என் மகனை கர்த்தர் உயரமான சிகரங்களில் நிறுத்தி வைத்திருக்க. எங்க சிஸ்டர் உயரமான சோ? அங்கே ஒரு கட்டச்சோரில் உட்காந்து கட்டப்பிடி அடிச்சிட்டு இருக்கான். ஆண்டவர் கடன் அடைப்பார், என் கடனை மாத்திடுவார் அப்படின்னா விசுவாச செயல். போய் திரும்ப கடன் வாங்குவது நடக்காது. யுத்தங்களை டீல் பண்ண பழகுங்க. உங்க யுத்தங்களை தயவு செஞ்சு டீல் பண்ண பழங்க. கோட்டிக்காரத்தனமா லூசுத்தனமா டீல் பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் கர்த்தரை கை விட்டுட்டாரு, கர்த்தனை கீழே விட்டுட்டாரு, நான் தாழ போயிட்டேன், பிறகு ஒரே பாட்டு பாட வேண்டியதான். தனிமையில் நடந்தேன், கரம் பிடித்தார், இருட்டினில் வாழ்ந்தேன், டார்ச் அடித்தார்னு. டீல் பண்ணுங்க பிரச்சனைகளை, துல்லியமா டீல் பண்ணுங்க. கடன் பாரங்களை கர்த்தர் முறிப்பார்னா அடுத்து போய் கடன் வாங்கக்கூடாது. ஆண்டவர் எப்படி கடன் அடைப்பாரு? நீ கடன் வாங்கிட்டே இருந்தானே எப்படி கடன் அடைப்பாரு?
அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த கடன் நான் இப்போ 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், இதை வச்சு என்னால் கடன் அடைக்க முடியாது, எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் சம்பளம் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த 1,00,000 ரூபாய் சம்பளம் கிடைப்பதற்கு ஏதுவான எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் பொழுது அந்த கல் கரெக்டாக போய் அவன் எதிரிக்கு மேலே விழும், கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்ல விரும்புகிறீங்க? சத்தமாக கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை அறிக்கை செய்கிறீங்களோ அதை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க. மேலே இருக்கவங்களாம் சத்தமாக சொல்லுங்க, எதை அறிக்கை செய்கிறோமோ அதை பெறுவதற்கு முயற்சி பண்ணணும். ஆமே, கரெக்ட். அல்லேலூயா. ஈசாக்குக்கு கர்த்தர் ரெபெக்காளை கொடுத்தார், ஆச்சரியமாய் கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் எலியேசரை அனுப்பவில்லை என்றால் எங்கே ரெபெக்காள் வந்திருப்பா? ஹோல் பைபிளை அவர்கள் ஜெபித்தாலும் எல்லாரும் தாவீது கர்த்தர் சொல்லிடுவார், இந்த யுத்தத்தில் நான் இவங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வீட்டில் படுத்துட்டு திண்ணையில் படுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு கிடந்தான்னா அவன் தாவீது தலையை எடுத்துகிட்டு போயிருப்பான். இவன் யுத்தத்துக்கு புறப்பட்டான், குதிரைகளை ரெடி பண்ணான், சிப்பாய்களை ரெடி பண்ணான், ராணுவ வீரர்கள் ரெடி பண்ணான், எல்லாம் போய் நின்று சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். நாகமான் சுகமடைவதற்கும் அதே தான். எலியா தீர்க்கதரிசி சொல்லிட்டார், நீ சுகமாயிருவ, போய் நீ என்ன பண்ணு, இந்த நதியில் போய் நீ 7 தடவை முங்கி ஏந்தி நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதற்கு நீ முயற்சி செஞ்சுதான் ஆகணும், பாடுபட்டு தான் ஆக வேண்டும். சோம்பேறிகள் தேவனுடைய யுத்தத்துக்கு தகுதியற்றவர்கள். சோம்பேறிகள், தெளிவாக சத்தத்தை கேளுங்க, சோம்பேறிகள் நீங்கள் எத்தனை அந்நிய பாஷையும் பேசுங்க, எத்தனை சபக்கூடத்துக்கும் போங்க, எங்கேயும் போய் சோம்பிடிங்க, எல்லாம் பண்ணி பாருங்க, நீ முன்னேற மாட்டாய். சோம்பேறிகள், வாலிப பிள்ளைங்க சத்தமாக கேட்டுக்கோங்க, சோம்பேறிகள் நீங்கள் முன்னேற போவது இல்லை. வெளிப்படுத்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோம்பேறிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. காலைல 10 மணி வரைக்கும் தூங்குற உன் பிள்ளை ஒரு காலமும் IAS ஆக போறது இல்லை. சண்டே காலையில் 9 மணி வரைக்கும் தூங்குற அருமையான சகோதரனே, நீ ஒரு காலமும் நீ BMW வரப்போறது இல்லை. ஸ்டிக்கர் வேணா வாங்கி ஒட்டலாம். தாவீது அண்ணமாரெலாம் இருந்து அப்படியே அண்ணமாரெலாம் வேடிக்கை பார்த்தான், தாவீது செயல்படுத்தினான். அண்ணமார் கோலியாத்தை வேடிக்கை பார்த்தாங்க, தாவீது செயல்படுத்தினான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க, எதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, எதை விசுவாச அறிக்கை செய்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும். ஜெபம் மட்டும் போதாது, உழைக்க வேண்டியவங்க உழைக்கணும், சுகவீனமாக இருக்கிறவன் மருத்துவம் பார்க்குறவன் மருத்துவத்தை பார்க்கணும், ஜெபிக்கிறவன் அதற்காக ஜெபிக்கணும், கடனை அடைக்கணும் நினைக்கிறவன் கடனை அடைக்கணும். பொண்ணு மாப்பிள்ளை விஷயத்தில் கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிட்டாருன்னா வீட்டில் படுத்துட்டு தூங்கிட்டே இருந்தோம்னா ஒரு மாப்பிள்ளையும் கிடைக்காது. கண்டிப்பாக நீ தேடணும், மாப்பிள்ளையை தேடணும். கர்த்தர் எனக்கு அழகான பெண்ணை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறவங்க சர்ச்சில் பொண்ணு தேடக்கூடாது, வச்சுக்கு வெளியே பொண்ணு தேடணும். உடனே இங்கே உள்ள தேட ஆரம்பிச்சிடக்கூடாது, எங்கே இருக்கும் அப்படின்னு தேடினா தான் கிடைக்கும். 2 வீட்டுக்காரங்க போய் சம்மந்தம் பேசினா தான் கல்யாணம் நடத்த முடியும். கரெக்டாக கர்த்தர் சம்மந்தம் பேசுவார்னா கூட்டிகிட்டு ஓடி தான் போகணும், எஸ்கேப் தான் ஆகணும். அடிமட்ட முட்டாள்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள். கேட்டால் நான் ஜெபம் பண்ணிட்டேன் கர்த்தர் எல்லாம் செஞ்சிருவாருன்னு. இப்படி சொன்ன ஒரு ஊழியக்காரனும் தேர்னதை நான் பார்த்ததில்லை. அதிகமாய் விசுவாசித்தவர்கள், அதிகமாய் பிரயாசப்பட்டவர்கள். வேதம் சொல்லுது, பிரயாசப்படுறவர்கள் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நிறைய வளர்ந்த ஊழியங்களை பார்த்துருக்கேன், அப்படி தான் பிரயாசப்படுவாங்க, அப்படி தான் they will make prepare. அவ்வளவு பிரயாசப்பட்டு 2-3 தடவை பல கோடிகள் பல நஷ்டங்கள் ஏற்பட்டாங்க கூட திரும்ப எந்திரிச்சு இல்லை திரும்ப பிரயாசப்படுவோம், கர்த்தர் சுதந்திரிக்க உதவி செய்வார். இந்த மைண்ட் செட் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லைனா நீங்கள் என்ன ஜோமனாலும் எந்த ஜபத்துக்கும் பதில் வராதது போல் தான் இருக்கும். இறுதியில் தேவனை மறுதலிப்பீர்களே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு கோலியாத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். 1 சாமுவேல் 17 51 52 54 51 52 54 சீக்கிரமாக சத்தமாக வாசிங்க. 51 52 54. ஆகையால் தாவீது பெலிஸ்தனில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து, நல்ல கவனிங்க, கோலியாத்து கீழே விழுந்தான். அல்டிமேட்டாக தாவீதுடைய நோக்கம் என்ன? கோலியாத்து சாகணும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா?
ஆனால் இவன் அதோட நிப்பாட்டல. கோலியாத் செத்து போயிட்டான்னு சொல்லி அவன் நிப்பாட்டலை. அவன் என்ன விசுவாச அறிக்கை செஞ்சான் தெரியுமா? இன்னைக்கு உன் தலையை எடுத்து ஆகாயத்து பறவைகளுக்கும் ஆகாயத்து மிருகங்களுக்கும் போடுவேன். இவன் சோம்பேறி கிறிஸ்தவம் கிடையாது. எதை விசுவாச அறிக்கை செஞ்சானோ அதை செஞ்சு காமிக்கான். வாசிங்க இந்த வசனத்தை. அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு. நம்மளா இருந்தா கர்த்தர் கொஞ்சம் அற்புதம் செஞ்சுட்டா சரி ரைட் விட்டுருவோம், இதுக்கு மேலே இதுக்கு போட்டுக்கிட்டு. கரெக்டா இல்லையா? நீங்கள் 5 சென்ட் வேணும்னு ஜோமனி இருப்பீங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு 5 சென்ட் உள்ள வீட்டை தாரும். ஆனால் எப்படியோ கிளிக் ஆகி இந்தான்னு சொல்லி ஒரு 3.5 சென்ட் கிடச்சிட்டுனா கூட ரைட் அவங்க ரொம்ப கம்மியாக கொடுத்தா இதுதான் தேவ சித்தம். ஓசியாக கொடுத்துட்டானா இன்னும் ரொம்ப சந்தோஷம். இதுதான் தேவ 3.5 சென்ட். எப்போ தம்பி 6 மாதத்துக்கு முன்னாடி 5 சென்ட் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் 3.5க்கு மாறிட்டேன். இல்லை போதும் என்கிற மனதினக்கூடிய மிகுந்த தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இவன் என்ன டிக்ளேர் பண்ணானோ, டேய் மவனை நீ செத்தாலும் நான் என்ன சொன்னவன்ட்ட உன் தலையை எடுத்து ஆகாயத்து மிருகங்களுக்கு நான் போடுவேன். இங்கே கோலியாத்து கீழே விட்டான், சப்ஜெக்ட் முடிஞ்சது. தாவீது ஜாலி வீட்டை பார்த்து போகணும்ல, அவன் அப்படிலாம் போல. எதை சொன்னனோ அதை நான் செய்வேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு பெரிய விசுவாச அறிக்கை. என் ஆவியில் ஆவியானவர் உள்ளே என்னை தட்டி எழுப்புகிறார். இட்ஸ் கோயிங் டு பி a powerful declaration. சபையாக சொல்லுங்க பார்க்கலாம். எதை சொன்னனோ நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். எதை சொன்னனோ அதை செய்து முடிப்பேன். கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்றவங்க சத்தம் அலையிலையா சொல்லலாமே. பாதியில் காம்ப்ரமைஸ் ஆக போகிறது கிடையாது. ஆமென். வாழ்ந்து காமிப்பேன்னா வாழ்ந்து காமிப்பேன், நின்று காமிப்பேன்னா நின்று காமிப்பேன், கல்யாணம் கட்டுவேன்னா கல்யாணம் கட்டி காமிப்பேன். 200 பவுனில் கத்துறங்க பொண்ணை கொடுப்பாருன்னு விசுவாசிச்சேன்னா கண்டிப்பாக 200 பவுனில் தாண்டே நீ முடிக்கணும். சும்மா அங்கேங்க 50க்கும் 30க்கும் உட்காந்துடக்கூடாது. எதை சொன்னானோ அதை செஞ்சு காமிச்சான். தலையை எடுப்பேன்னு சொன்னால் அவன் கோலியாத் கீழே கொண்டுட்டான். கமான் என்ஜாய் லைஃப்லாம் போல. உன் தலையை எடுத்து நான் காட்டு மிருகங்களுக்கு போடுவேன் என்பதே விசுவாச அறிக்கை. நான் பாதியில் ஓடுறவங்க கிடையாது, அதை செஞ்சு முடிச்சு தான் போக போகிறேன். கையை தட்டி ஒரு அலையில சொல்கிறவங்க சத்தம் அலையில சொல்லலாம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் தொழில் தோற்று போயிருக்கலாம். இந்த இடத்துல ஒரு விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே 2வது தொழில் நான் ஆரம்பிப்பேன், அந்த தொழிலில் மாதம் 2 லட்ச ரூபா கிடைக்கும். எதை சொல்றீங்களோ கர்த்தர் இன்னைக்கு அதை சுகந்தரிக்க வைக்க கிருபைகளை தரப்போகிறார். தெய்வீக சுகத்தை, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தருவீங்க நான் விசுவாசிச்சேன். எனக்கு சுகர் இல்லாமல் ஆக்குவீங்கன்னு நான் விசுவாசித்தேன். என்ன நடந்தாலும் சரி, பாஸ்டரை பார்க்குறதுக்கு மைசூர் பாவ் வாங்கிட்டு வந்து பாஸ்டருக்கு 1/2 கிலோ நான் 1 கிலோ சாப்பிட்டு நிரூபித்து தான் வெளியே போவேன். நான் ஆண்டோட இப்போ அப்படி தான் ஜோம் பண்ணிகிட்ருக்கேன். பத்தியும் கித்தியும் டயட்டு அவன் வார்த்தை. நான் என் வாயினால் அறிக்கை செய்வது, முந்தின நாட்களின் சாப்பாடை காட்டிலும் பிந்தின நாட்களின் சாப்பாடு அதிக சுவை உள்ளதாக இருக்கும். டிவைன் ஹீலிங்னா இப்படி இருக்கணும், இதான் என் கண்டிஷன். இல்லைன்னா டிவைன் ஹீலிங் நான் நம்ப போகிறது கிடையாது. இஃப் இட்ஸ் அ டிவைன் ஹீலிங் எவ்ரிதிங் ஷுட் பி கெட் ரெக்டிஃபைட். எல்லாம் ரெக்டிஃபை ஆகணும். இதான் விசுவாசம். எல்லாம் ஆகணும், ஆயிதான் ஆகணும். அது எப்படி கர்த்தர் மறுக்க முடியும்? பண்ற உபதேசம் பொய்யா போயிருமே. ஏன் விசுவாச அறிக்கைதான்? யோபு தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தான், ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எல்லாவற்றையும். யோபு வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்தார், மனைவி மட்டும் எடுக்கலை. ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்பேன், எல்லாத்தையும் எடுத்தீங்க மனைவி. ஆண்டவர் சொன்னார், மனைவி எடுக்கத்தக்களவுக்கு என்கிட்ட பவர் இல்லைடா. உடனே எல்லாரும் நினச்சிடும் ஆண்டவர் 2 எல்லாத்தையும் கொடுத்துருவார். அப்போ ஒரு மனைவி போச்சுன்னா அப்படி யோபுக்கு அப்படி வரலை. சில டீலிங் அப்படி மாறும், சில டீலிங் மாறாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, நான் என்ன சொல்கிறேன்னா, எதை வாயில் சொல்கிறியோ அதுதான் உனக்கு கிடைக்கணும். ஆண் குழந்தைய கர்த்தர் கொடுப்பாரு, வாய் திறந்து சொன்னியா கர்த்தர் உனக்கு ஆண் குழந்தை. அப்படியே ஒரு 2 பொம்பளை பிள்ளை கிடச்சோன்னே 2 கிடச்சது பெருசுப்பா. இந்த காலத்தில் எதுவுமே உண்மைதான். 2 பொம்பளை பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயம். 2 பொம்பளை பிள்ளை கிடைச்ச கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர். எப்படி ஆகிலும் ஜோமனி கல்யாணத்து வரைக்கும் தேர்த்தி விட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் வேறு சர்ச்சு போயிடுவேன்.
10 பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். 11 கர்த்தர் எனக்கு ஒரு ஆம்பளையை கொடுப்பார். அதுதான் யாருடைய விசுவாசம்? தாவீதுடைய விசுவாசம். உன் தலையை எடுப்பண்டா, நீ சாவ அப்படிங்கிறது என்னுடைய லக்கல்ல, நீ செத்து போகணும் என்பது என்னுடைய தரிசனம் அல்ல. உன் தலையை காக்கா கொடுக்கணும். கொடுத்தான், கர்த்தர் கொடுக்க வைத்தார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமைன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இந்த யுத்தத்துக்கு அப்புறம் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்ன? 1 சாமுவேல் 17, 57, 58. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு அப்புறம் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? 1 சாமுவேல் 57, 58 வாசிங்க பார்க்கலாம். தாவீது பெலிஸ்தீனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பதாக அழைத்து கொண்டு போய்விட்டார். இவன் முதல்ல போகும்போது டப்பாவாலாவா போறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவன் ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது எப்படி போறான்? டப்பாவாலானா அண்ணன் தம்பிமார்களுக்கு எதை கொண்டு போறான்? சாப்பாடு, பால் கட்டி. அப்படின்னா ஸ்விக்கி பாயா போறான். எப்படி போறான்? டெலிவரி பாயா போறான். ஆனால் கர்த்தர் அவனை கிங்குடைய மருமகனாக கர்த்தர் அவனை மாற்றுகிறார். பிகாஸ் he is the readiest person to deal with the problems. பிரச்சனையை பார்த்து ஓடுறவனுக்கு ப்ரமோஷன் கிடையாது. பிரச்சனையில் நின்று வாடா பாப்போன்னு கூப்பிடுறவனுக்கு கர்த்தர் அடுத்த கட்ட ப்ரமோஷனை கர்த்தர் வைத்திருப்பார். போகும்போது ஈசாயின் மகன், வரும்போது ராஜாவுடைய மருமகன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். போகும்போது ஈசாயின் மகன், வரும்போது ராஜாவுடைய மருமகன். நீ கேட்குங்களே, ஏன் ஆண்டவரை இவ்வளோ பிரச்சனை? அந்த பிரச்சனை எல்லாமே உன்னை ராஜா ஸ்தானத்தில் கொண்டு போகிறதுக்கு. ஏன் இவ்வளோ உபத்திரவம்? அந்த கிங்ஷிப்பில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறார். டோன்ட் புட் யூ டவுன். உங்களை கீழே போடாதீங்க. உங்களை ஏன் உங்கள் புருஷன் உங்களை கைவிட்டாரு? உனக்கு கர்த்தர் இன்னொரு ராஜ புருஷனை கொண்டு வர போகிறாரு. ஆமாம், தைரியமாக சொல்கிறேன், இன்னொரு ராஜ புருஷன் வருவான். போடா, தமிழ் தெரியாது போடா மாதிரி, ஒன்னையும் தெரியாது போடா. நீ என்ன நீ கழட்டி விடுறது? நான் கழட்டி விட்ட உன்னைய. தைரியம் வேணும். வாழ்க்கை இழந்தவர்களுக்கு நான் நம்பிக்கையை சொல்லுகிறேன், கர்த்தர் ராஜாவை கொண்டு வருவார். உங்கள் பிரச்சனை உபத்திரவத்தெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இவன் உள்ளே போகும்போது டப்பாவை தூக்கிக்கிட்டு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ட்ரௌசர் கூட கொடுத்தாங்களான்னு தெரியல அவனுக்கு. அண்ணன் தம்பி மாதிரி பால் இது டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு டிஃபன் பாக்ஸில் 4 பாலாடை 4 பால் கட்டியை வச்சுக்கிட்டு 4 ரொட்டியை வச்சுக்கிட்டு திங்கடா 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 அப்பாவுக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லி திங்கடா வேகமாக ஓடி போய் கொடுக்க போனவன் பார்த்தான். டே எல்லாரும் வேடிக்கையாடா பார்க்கிங்க, எனக்குள்ள தேவன் இருக்காரு. நான் வேடிக்கை பார்க்கிறவன் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் வேடிக்கை பார்க்கிறவன் அல்ல, காரியங்களை ஜெயிக்கிறவன். எத்தனை பேர் வேடிக்கையாளர்களாக இருக்கீங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில்? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிறையா விஷயங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை அவமானப்படுத்துறது நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பிசாசு உங்கள் கூட போராடுறதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு விதமாக பில்லி சூனியம் செய்வினை மாந்திரிகம் வைக்கப்பட்டதை வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், எலும்பி யுத்தத்தை நடப்பி. ஏசாயா 52:1, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை வேடிக்கை பார்த்த நாட்கள் போதும். எலும்பி காரியத்தை நடப்பீங்க. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் வேடிக்கை பார்ப்பவன் அல்ல. நல்ல மேல இருக்கவங்க சத்தமா சொல்லுங்க, நான் வேடிக்கை பார்ப்பவன் அல்ல. நான் வேடிக்கை பார்க்க வரல, வேடிக்கை பார்க்க கர்த்தரை அழைக்கல, காரியங்களை ஜெயிப்பதற்கு கர்த்தரை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் கைகளை தட்டி திரும்ப திரும்ப ஆண்டவர் ஒரு ப்ராஃபஸியை மனசுல போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு குடும்பம், உங்கள் வீடு ரொம்ப இடிஞ்ச நிலைமையில, உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வருகிற நவம்பர் மாசம் உங்க வீடு கட்டி எடுத்து நிறுத்தப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் இந்த இடத்துல உடைக்கிறார். உன்னுடைய அலங்கம் கட்டப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எதை சொல்றையோ அதை செய்து முடிக்கும் வரை தைரியமாக இரு. கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென் சொல்ல விரும்புறீங்க? God is returning the territories. எந்த கோலியாத்தும் எல்லையில வந்து நிம்மதியை கெடுத்தானோ அந்த கோலியாத்தை கர்த்தர் இன்னைக்கு உன் கையில ஒப்பு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த கோர்ட் கேஸ் நிம்மதியை கெடுத்து கொண்டு இருக்குதோ பல வருஷமாய், கர்த்தர் அந்த கோலியாத்தை வீழ்த்தி போட வல்லவராய் இருக்கிறார்.
எந்த வியாதி உன்னை தொந்தரவுபடுத்தி உன்னை பல நாட்களாய் சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் அந்த கோலியாத்தை வீழ்த்தி போட வல்லவராய் இருக்கிறார். கையை தட்டி நம்புறவங்க, எந்த கடன் பிரச்சனை உன்னை போட்டு பாடுபடுத்தி உபத்திரவப்படுத்தி உன்னை டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்குதோ, கர்த்தர் அந்த கடன் பிரச்சனையாகிய கோலியாத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உடைச்சி போட்டு ஒரு பெரிய விடுதலை உனக்கு தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். Today the giant is going to fall down. அந்த ராட்சதன் கீழே விழுந்தான். கர்த்தர் ஜெயத்தை நமக்கு கொடுத்து விட்டார். நம்புற பிள்ளைங்க கைகளை தட்டி சத்தமா அல்லேலூயா, நல்ல சத்தமா 3 அல்லேலூயா, நல்லா எத்தனை பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது? கர்த்தர் என் சார்பில் இருக்கிறாரு. I am going to face with my problems. I am going to deal with my business. I am going to deal with my sickness. I am going to deal with my debt. I am going to deal with my church. I am going to deal with the ministry. எல்லாத்தையும் டீல் பண்ணுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாத்தையும் டீல் பண்ணுவோம். டீல் 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 எல்லாத்தையும் டீல் பண்ணுவோம். எதையும் விட்டுட்டு ஓட மாட்டோம், எதையும் பயந்துலாம் விட மாட்டோம், எல்லாத்தையும் செஞ்சு முடிப்போம். கர்த்தர் அற்புதமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.